வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கொஞ்ச நாளா எனக்கு சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி சில விஷயத்த கேட்குறாங்க. உதாரணமா, இந்த ஏடிஎம் பத்தி நெறைய கேட்குறாங்க. ஏடிஎம் கார்டு ரினிவல் பத்தி நெறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த நவம்பர் மாசமும், டிசம்பர் மாசமும் நெறைய பேர்த்துக்கு டியூ ஆயிருக்கு. அந்த கார்டு எக்ஸ்பைரி ஆயிருச்சு. ஸோ, அந்த கார்டு மறுபடியும் அவங்க எப்போ அனுப்புவாங்க? எக்ஸ்பைரி ஆயிருச்சு. சரி, புது கார்டு அனுப்பணும், ரினிவல் கார்டு அனுப்பணும். இந்த கார்டு ரினிவல் பண்ணி எப்போ அனுப்புவாங்க? எங்க அனுப்புவாங்க? இதுதான் அவங்களுக்கு பெரிய கேள்வி. அவங்களுக்கு இந்த கார்டு கிடைக்காதனால என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி நெறைய நண்பர்கள் கேட்டாங்க. சார், இந்த கார்டு எங்க வரும்? ஒருவேளை பிரான்ச்சுக்கு வருமா? இல்ல வீட்டுக்கு வருமா? வீட்டுக்கு இதுவரையிலும் வரல சார். பிரான்ச்ல கேட்டாலும் இல்லன்னு சொல்றாங்க. இது எங்க சார் வரும்? இல்ல இதுக்கு ஏதாச்சும் மறுபடியும் லெட்டர் குடுக்கணுமா? இப்படி நெறைய கேள்வி கேட்டாங்க. ஸோ, கொஞ்ச நாள் முன்னால நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு கூட டியூ டே டியூ நவம்பர் மாதம் டியூ இருந்தது. அவங்களே கார்டு அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு வீட்டுக்கு. அவங்களே கார்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ, நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். என்னன்னா, இது மாரி ரினிவல் கார்டு அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறாங்க. இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு. ரினிவல் கார்டு அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறாங்க. நீங்க பிரான்ச்சுக்கு போய் கவலைப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ, அத பார்த்தவங்கலாம் என்ன கேட்குறாங்க, சார் வீட்டுக்கு வரும்ன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு கார்டு வீட்டுக்கு வரல சார். நானும் இத்தன நாள் பார்த்தேன். 1 மாசம் ஆயிடுச்சு எனக்கு. சிலது 2 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு ஏடிஎம் கார்டு வீட்டுக்கு வரல. ரினிவல் கார்டு. பிரான்ச்ல போய் கேட்டாலும், பிரான்ச்லயும் வரலன்னு சொல்றாங்க. இது எங்க தான் சார் நான் போய் வாங்குறது இது? அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. நமக்கு அது சம்மந்தம் இல்ல தான். இருந்தாலும், ஏன் இப்படி ஏன் இந்த குழப்பம் அப்படின்ட்டு தெரியல. பேங்க்ல ஏன் இந்த மாரி ஒரு குழப்பத்த கொண்டு வராங்கன்னு ஒண்ணும் புரியல. நான் சில நண்பர்கள இந்தியன் பேங்க் நண்பர்கள பேசி பார்த்தேன். அவங்க கூட பேசி பார்த்தேன். சில அதிகாரிகள்ட்டயும், சில ஊழியர்கள்ட்டயும் பேசி பார்த்தேன். அவங்க சொல்றது எனக்கு வியப்பாவும், அதிர்ச்சியாவும் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "சார், சில கார்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க சார். சில கார்டு பேங்க்குக்கு அனுப்புறாங்க. எந்த கார்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க, எந்த கார்டு பேங்க்குக்கு அனுப்புறாங்க எங்களுக்கும் புரியல சார். எங்களுக்கே இதுக்கு நீங்க கேட்குற கேள்விக்கு எனக்கே பதில் தெரியல. எங்க கார்டு அனுப்புவாங்கன்றத எங்களாலே யூகிக்க முடியல சார். இதுக்கு நான் எப்படி சார் பதில் சொல்றது? நாங்க எப்படி பதில் சொல்றது?" அப்படின்ட்டு சொன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன இது பதிலு? ம். ஒரு கார்டு ஏடிஎம் கார்டு ரினிவல் ஆச்சுன்னா, பிரான்ச்சுக்கு வருமா? அல்லது வீட்டுக்கு வருமா? இது கூட தெரியலனா நம்ம என்ன பண்றது? சொல்லுங்க பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்ப தான் இது மாரி கொஞ்ச நாள் தான். ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துல தான் இது மாரி பிரச்சனைகள்லாம் வருது. முன்னெல்லாம் இந்தியன் பேங்க்ல அது மாரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. கரெக்ட்டா வரும். அந்த டியூ டேட் போனா கரெக்ட்டா வீட்டுக்கோ அல்லது பிரான்ச்சுக்கோ ஏடிஎம் கார்டு வந்துரும். ஆனா இப்போ ஒரு 2 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இதுல நெறைய குளறுபடிங்க இருக்கு. சில சமயம் வீட்டுக்கு அனுப்புறாங்க. சில சமயம் பிரான்ச்சுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்து வருமா? இல்ல பிரான்ச்சுக்கு வருமான்னு பெரிய குழப்பம். 2த்துலயும் சில சமயம் வர்றதில்ல. இப்ப நெறைய நண்பர்களுக்கு 2ம் வரல. வீட்லயும் வரல, வீட்டுக்கும் வரல கார்டு, பிரான்ச்சுக்கும் வரல கார்டு. அவங்க மறுபடியும் லெட்டர் குடுக்கணுமா? ஏன் லெட்டர் குடுக்கணும்? என்ன? ஒண்ணும் புரியல. வங்கிகள்ல இருக்கிறவங்களுக்கும், பிரான்ச்ல இருக்கிறவங்களுக்கும் கேட்டா, அவங்களுக்கும் குழப்பமா இருக்குது. சார், சிலது வீட்டுக்கு வருது, சிலது பிரான்ச்சுக்கு வருது. எங்களாலயும் இதுக்கு பதில் சொல்ல முடியல சார். என்ன பண்றது எங்களுக்குமே தெரியல சார் அப்படின்றாங்க. இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இல்லையா? இது கொஞ்சம் சரி பண்ணலாமே! மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உயர் அதிகாரிகள் இத கொஞ்சம் சரி பண்ணா நல்லாருக்கும். அங்க கீழ் மட்டத்தில இருக்கிற அதிகாரிகள்னால இது ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவங்க என்ன நம்ம சொல்றத கேட்டுக்குவாங்க. "சரி சார், சொல்றேன் சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களால சொல்ல முடியும். கொஞ்சம் ஜோனல் மேனேஜர், ஜிஎம் இது மாரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து மக்களுடைய கஷ்டத்துக்கு சின்ன சின்ன விஷயம் அவங்க வெறும் டெபாசிட்ட ரீச் ஆனா போதும், லோன் டார்கெட் ரீச் ஆனா போதும், என்பிஆர் ரீச் ஆனா போதும். இப்படி ஒரு எண்ணத்தில தான் அவங்க இருக்கிறாங்க ஒழிய, மக்கள் அடிப்படையில என்ன தேவை அவங்களுக்கு? அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள்லாம் இருக்கும். இது மாரி சின்ன சின்ன தேவையெல்லாம் சேர்ந்து தான் பெரிய வங்கியா உங்களுக்கு வளர்ந்திருக்கு. அவங்களுடைய அடிப்படை தேவை என்ன? அவங்க கஷ்டம் என்ன? அத புரிஞ்சுகிட்டு, அத அவங்க நிவர்த்தி பண்ணணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியறதில்ல. முன்னெல்லாம் கஸ்டமர் மீட்டிங் போடுவாங்க.
கஸ்டமர் மீட்டிங் போகும்போது நம்ம ஒண்ணு சொன்னா, சரி சார்ன்னு அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. அது சால்வ் பண்றாங்களோ இல்லையோ, அது வேற விஷயம். பட் அதெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க. இப்ப அது மாரி ஒண்ணும் நடக்கிற மாரி தெரியல. கஸ்டமர் மீட்டிங் போடுற மாரியும் தெரியல. கஸ்டமருடைய கஷ்டத்த நீக்கிற மாரியும் தெரியல. ஒரு கார்டு ஏடிஎம் கார்டு, அந்த ஏடிஎம் கார்டு டியூ டேட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன கஷ்டம்? அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஏடிஎம் கார்டுக்குன்னு. அவங்க என்னதான் பண்றாங்க? டியூ டேட் முடிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு ரினிவல் கார்டு அனுப்ப வேண்டியது தானே. ஒண்ணா வீட்டுக்கு அனுப்புங்க. இல்லன்னா பிரான்ச்சுக்கு அனுப்புங்க. அப்படியும் இல்லன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சுட்டு, பிரான்ச்ல போய் வாங்கிக்கங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. அல்லது வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க. வீட்டுக்கு அனுப்புறோம். அப்படி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அவங்க போஸ்ட்மேன்ட்டயோ இல்ல கொரியர் கிட்டயோ சொல்லி வச்சு அந்த டைம்ல அவங்க கரெக்ட்டா வாங்கிக்குவாங்க. ஸோ, எதுவுமே பண்ணாம அப்படியே பேசாம இருந்தா, கஸ்டமர் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு க ஒரு அவசரத்துக்கு தான் இந்த ஏடிஎம் கார்டெல்லாம் யூஸ் பண்றது. இல்லன்னா மறுபடியுமா நீங்க சொல்ற மாரி பிரான்ச்ல தான் படம் எடுப்பாங்கல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரான்ச்சுக்கு தான் வருவாங்க. பிரான்ச்சுக்கு வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு கஷ்டப்படுறீங்க. ஏன் சார் நீங்க ஏடிஎம்லயே எடுத்துக்கூடாதா? அப்படின்னு கேட்குறீங்க. ஏடிஎம்ல எடுக்கிறதுனா இது மாரி இருக்கு. ஏடிஎம் கார்டு கூட ஒழுங்கா இஷ்யூ பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து உயர் அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சம் மனிதர்கள் மேல ஒரு கருணை வச்சு, உங்க கஸ்டமர் தான் சார். என்னுடைய கஸ்டமர் இல்ல சார். உங்க கஸ்டமர். அவங்க நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. பெருசா பெருசா உங்களுக்கு வேண்டியது இந்த ரிசல்ட் மட்டும் தான் பார்க்குறீங்க. கனி மட்டும் தான் பார்க்குறீங்க ஒழிய வேர கவனிக்க மாட்டேன்றீங்க. மக்கள் தான் சார் வேரு. அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகள் தான் அது உறிஞ்சு உங்களுக்கு அ கனியா, பழமா எல்லாம் குடுக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கனி வேணும், பழம் வேணும், அதாவது டெபாசிட் வேணும், அ அட்வான்ஸ் வேணும், என்பிஏ குறையணும். இதெல்லாம் தான் நெனைக்கிறீங்க ஒழிய, அது வளரணும்னு நெனைக்க மாட்டேன்றீங்க சார். வேர் தான் முக்கியம் அப்படின்னு நெனைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மரத்துக்கு வேர் முக்கியம் இல்லையா? அது மாரி ஒரு பேங்க்குக்கு கஸ்டமர் ரொம்ப முக்கியம் சார். அது சின்ன சின்ன கஸ்டமர்ன்றவங்க நீங்க எளிமையா நெனைக்கிறீங்க. அவங்க ரொம்ப முக்கியம். அந்த கஸ்டமர் எல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னா, உங்க பேங்க் என்ன சார் பண்ணும்? பெரிய பெரிய அக்கவுண்ட் ஹோல்டர வச்சுக்கிட்டு மட்டுமா உங்க பேங்க்க நீங்க ரன் பண்ண முடியும்? அப்படி முடியாது சார். அதனால தயவுசெய்து சின்ன சின்ன கஸ்டமர் மேலயும், அவங்களுடைய கஷ்டங்களையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க நடவடிக்கை என்ன ஏடிஎம் கார்டு அனுப்புறதுக்கு என்ன பெரிய கஷ்டமா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏடிஎம் கார்டு கவனிக்க முடியாதா? அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு எதுக்கு டியூ டேட் வருதுன்னு தெரியுது இல்லையா? அந்த டியூ டேட் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு அனுப்புறதுல என்ன சார் உங்களுக்கு கஷ்டம்? அப்படியே கார்டு அனுப்ப முடியலனாலும் கூட நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். 1 மாசம் லேட் ஆகும். 1 மாசம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கங்க. ஏதோ ஒண்ணு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லாம அப்படியே மண்ணு மாரி பேசாம இருந்தா, அவங்க கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்பட மாட்டாங்களா? அவங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அது வந்து பேங்க்குக்கு நல்லதில்ல. கஸ்டமருக்கும் நல்லதில்ல. ஸோ கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. கொஞ்சம் கருணை வைங்க. மக்கள் நம்ம மக்கள். உங்கள நம்பி பணம் போட்டுருக்காங்க. உங்கள நம்பி எல்லா வேலையும் செய்றாங்க. உங்கள நம்பி அந்த கார்டு வச்சுக்கிட்டு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அவங்க சின்ன சின்ன வேலைய கொஞ்சம் செஞ்சு குடுங்க சார். நீங்க பெரிய ஜமீன்தார்கள், பெரிய தொழிலதிபர்கள் இவங்கள மட்டும் கவனிக்காம, இந்த ஏழை மக்களையும் கொஞ்சம் பாருங்க சார். அவங்களுக்கு அந்த ஏடிஎம் கார்டு, அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுக்கு இந்த ஆப்பு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி குடுத்தீங்கன்னா, அப்புறம் இந்த பிரிண்டிங் மிஷினு, ஏடிஎம் மிஷினு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி குடுத்தீங்கன்னா, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சார். தானா உங்க பேங்க் வளரும். உங்க டெபாசிட் இன்கிரீஸ் ஆகும். உங்க லோனு டார்கெட் ரீச் ஆகும். என்பிஏ குறையும். இது எல்லாம் தெரியும் சார். இதெல்லாம் நடக்கும். நீங்க வெறும் பலன மட்டும் எதிர்பார்க்குறீங்க. ஆனாக்க வேற கவனிக்க மாட்டேன்றீங்க சார். ப்ளீஸ் வேரையும் கொஞ்சம் கவனிங்க. நன்றி. வணக்கம்.